என்ன இந்த குட்டி பாப்பா ஒளிஞ்சு எனக்கு என்னையா இவருக்கு அப்பா இவருக்கு என்ன பண்றது இவன் பொண்ணு நடத்த பண்ண முடியாது கொடுத்துருந்தாங்க இன்னும் ஒருத்தர் இருக்காரு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சது நீங்க போங்க நான் பேசுறேன். நான் போட்டு கொடுக்குறேன். அதான் இவன் கொடுத்த காசு ₹1 கொடுத்தாங்கன்னா அந்த ₹1 எவ்வளவு உருவ முடியுமோ நம்மள்ட்ட உருவிட்டு தான் வருவாங்க. டெஸ்ட் பெற வேண்டியதான். ஹாய் ஆல். இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ வந்து ஒரு காமெடி பர்பஸ்க்காக செய்யப்பட்டிருந்தாலும் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது தான் சொல்லியிருக்காங்க. என்னோட கரியர்ல நானுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நம்ம கிட்ட ஒரு புக்கிங் வருது, ஒரு வெட்டிங்க்கு பிரைட் புக் பண்ண வராங்க. ஸோ பிரைடுக்கான மேக்கப் மட்டும் அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கறத மட்டும் தான் பேசிட்டு அதுக்கான பேமெண்ட்டை தான் பேசிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க. லாஸ்ட் டே வந்து எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணும்போது பேலன்ஸ் செட்டில் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு நாங்க பிரைடை ரெடி பண்ணி அனுப்பினதுக்கு அப்புறமா ஒருத்தரா வருவாங்க. அந்த அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒருத்தரா வருவாங்க. வந்து எனக்கு இந்த சாரி பின்ன கொஞ்சம் குத்தி விடுங்க, இந்த ஹேர் பின்ன கொஞ்சம் குத்தி விடுங்க, 2 ஹேர் பின்னு கொடுங்க, 2 சாரி பின் கொடுங்க, லிப்ஸ்டிக் கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் ஐலைனர் கொடுங்க, பவுடர் கொடுங்க, இப்படின்னு எல்லாம் நம்ம வேனிட்டி பாக்ஸ்ல இருக்கிற அத்தனை பொருளையும் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க, இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க, அவங்களாவே ஓபன் பண்ணி எடுத்துருவாங்க. இது ரொம்ப வெரி பேட் ஹேபிட். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. இது மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி சாராதவங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு புக் பண்றவங்க, அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி பண்ணிருந்தாலும் இனிமேல் இப்படி பண்ணாது. ஏன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நாங்க காசு கொடுத்து வாங்கினது. ஒரு பின்னா இருந்தாலுமே நாங்க காசு கொடுத்து வாங்கினது. ஒரு ஆளுக்கு மேக்கப் பண்றதுக்கு தான் நீங்க பேமெண்ட் பண்றீங்க. பட் 10 பேரும் அதுல ஜாயின் பண்ணிட்டு எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டா எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இனிமே இப்படி கேட்காதீங்க. சோ நீங்க கண்டிப்பா உங்களுக்கு மேக்கப் பண்ணிக்கணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்டே தான் சாரி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான பேமெண்ட் கண்டிப்பா கொடுங்க. அப்கோர்ஸ் நாங்க வந்து ஃப்ரீயா படிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரல, ரொம்ப பே பண்ணி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஸோ ப்ளீஸ் கீப் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ.